வணக்கம், என் பேர் காசிமா. நான் சென்னையில் பிஏ கார்ப்பரேட் எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட் இயர் ஜஸ்டிஸ் பஸ் சையத் அஹமத் காலேஜில் படிச்சுட்ருக்கேன். நான் வந்து 12 வருஷமாக கேரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போது வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த செரியநகர் கேரம் கோச்சிங் சென்டரில் தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஸ்பெஷலாக வந்து எனக்கு மரியாதை சார் தான் வந்து கோச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து 6th வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்காக எங்களுக்கு டெப்டி சிஎம் சார் தான் 1,50,000 அமௌண்ட்டு போகிறதுக்கான எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருந்தாங்க. அவர் கொடுத்ததால மட்டும்தான் எங்களால் வந்து இப்போ 6th வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடச்சிது. அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி போயிட்டு வந்ததுக்கப்புறமும் ஏர்போர்ட்லேயும் அவர் வந்து பிரம்மாண்டமாக வந்து எங்களை வந்து வரவேற்றிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவரை தான் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ண போயிருந்தேன். மீட் பண்ண போனதில் அவர் எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வந்து ஒரு மொமெண்டோ கொடுத்துருந்தாங்க. மொமெண்டோ கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு கேஷ் அவார்ட் இன்சென்டிவ் வந்து நடந்துட்டு இருக்கு, வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. 1 month கூட ஆகல நாங்கள் டோர்னமெண்ட் போயிட்டு வந்து இப்போ எங்களுக்கு வந்து 1 crore கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து இவ்வளோ 1 crore பார்த்ததுலாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து இன்னும் வர பசங்களுக்கும் வந்து இதே மாதிரி உதவி செஞ்சுட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேரம் வந்து எஸ்ஜிஐடிலையும் எஸ்ஜிஎஃப்லையும் இல்லை, லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ வந்து எந்த ஒரு இதுலையும் நடக்குது. அதே மாதிரி யூனிவர்சிட்டிலையும் இல்லை. இது 3த்துலேயும் இருந்தால் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டெப்டி சிஎம் சார் இன்னொரு எங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. நான் வந்து சிஎன்சிசி வந்து உருவாக்கி தர சொல்லி கேட்டிருந்தேன். இது வந்து செரியநகர் கேரம் கோச்சிங் சென்டர், இது நியூ வாஷிமென்பேட்டில் இருக்குது. இதை வந்து எங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்காக கேட்டிருந்தேன். அவர் வந்து இதையும் எங்களுக்கு வந்து எங்களுக்காக உருவாக்கி கட்டி கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஆட்டோ டிரைவர் தான். எனக்கு வந்து 2 வாட்டி விசா கிடைக்கல, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து மும்பையில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, 2வது வாட்டி ஹைதராபாத்தில், 3வது வாட்டி ஹைதராபாத்தில் பயோமெட்ரிக்கும் இன்டர்வியூ வந்து மும்பையில் போட்டிருந்தாங்க. எனக்கு 3வது வாட்டி தான் வாய்ப்பு கிடைச்சது, விசா வந்து கிடைச்சது. அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப காசு பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா அப்பா ஆட்டோ டிரைவர், எங்களால் அவ்வளோ கேஷ் வந்து எங்களால் ஏற்பாடு பண்ண முடியல. அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு வந்து உதயநிதி சார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எங்களுக்கு வந்து அந்த போகிறதுக்கான எக்ஸ்பென்சஸ் 1,50,000 கொடுத்துருந்தாங்க. அவர் கொடுக்கலனா நான் பார்ட்டிசிபேஷன் பண்ணி இந்த அளவுக்கு இப்போ வின் பண்ணியிருப்பேனான்ட்டு டவுட்டு தான். ஸோ அவருக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. அவருக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். சிஎம் சார் வந்து எனக்கு தங்க மகளிர்னு சொல்லிட்டு வாழ்த்திருக்காங்க. ஸோ அவரையும் நான் நேரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவரையும் நேரில் பார்க்கலன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ இந்த டோர்னமெண்ட்டுக்காக என்னென்ன மாரிலாம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க? வெளிநாட்டு முயற்சி விளையாடு எப்படிலாம் ஒரு ஸ்டெப்பாக போயிருக்கீங்களா? ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நாங்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தோம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 16 பிளேயர்ஸ்குள்ளே வரணும். அதே மாதிரி ஸ்டேட் போனால் 6 பிளேயருக்குள்ளே வரணும். நேஷ்னல்ஸ் போனால் 4 பிளேயருக்குள்ளே வரணும். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லெவல்லையும் வந்து நான் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின்னர் வந்தேன், ஸ்டேட்லேயும் வின்னர், நான் ஃபெடரேஷன் கப்லேயும் வின்னர், நேஷனல்ஸில் வந்து 3rd place வந்திருந்தேன். இந்த எல்லாமே கால்குலேஷன் பண்ணி தான் நான் வந்து 6th வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேஷன் பண்ணி 3 கோல்டு வின் பண்ணியிருக்கேன். டீம் சாம்பியன்ஷிப், உமன் சிங்கிள்ஸ், உமன் டபுள்ஸ், இந்த 3த்துலையும் நான் வெற்றி பெற்று வந்திருக்கேன். ஆமாம் சார், இந்த இடத்துல வந்து கேரம் வந்து ஸ்லம் கேம், ஸ்ட்ரீட்டில் மட்டும் தான் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப இதுவாக பேசியிருந்தாங்க. கேரம் வந்து ஒரு பெருசாக கேமாவே எடுத்துக்கல. கேரமும் வேர்ல்ட் கப்ல லெவல்ல இருக்குன்ட்டு டெப்டி சிஎம் சார் வந்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க. 1 crore கொடுத்துருக்காங்க. அவர் இப்போ கொடுத்தது வந்து கேரம் விளையாடக்கூடாதுன்னு நினச்சவங்க கூட இப்போ வந்து நிறைய பேர் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் வந்து இப்போ விளையாடுறவங்க கூட இப்போ விளையாடுறதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டும் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இருக்குது, 2025லேயும் இருக்குது, யூரோப்பில் நடக்க போகுது. அந்த டோர்னமெண்ட் வந்து அந்த டோர்னமெண்ட்டுக்கான செலெக்ஷனும் இப்போ வந்து January 5 to 8 வந்து நெல்லூரில் நடக்க போகுது. அதுக்கும் இப்போ நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வர வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்லேயும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்து கண்டிப்பாக தருவோம் சார். எங்கள் வீட்டில் யாருமே சொல்லியிருந்தேன் சார், எங்கள் ஃபேமிலி யாரும் சொல்ல. இங்கே இருக்கிறவங்க தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எதுக்கு கேரம்லாம் விளையாடணும், வீட்டில் படித்தோமா கல்யாணம் பண்ணிட்டு போகணுமா எங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஃபேமிலி எல்லாம் சொல்லியிருந்தாங்க, சாதிக்கணும்னு நினச்சா சாதிச்சிடணும், அது வந்து பின்தங்கி போகக்கூடாது. கேரமில் நாங்கள் தான் வந்து விளையாடணும், சாதிக்கணும்னு இது பண்ணோம். ஸோ கேரம்லேயே இப்போ நாங்கள் ஃபுல்லாக, நான் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அண்ணனும் ஜூனியர் நேஷனல் சாம்பியன், இன்னும் நிறைய பேர் வந்து இங்கே 16 நேஷனல் சாம்பியன் இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலிலையும் நிறைய நேஷனல் சாம்பியனும் இருக்காங்க. எல்லாருமே கேரம் தான் சார் விளையாடிட்டு இருக்கோம். கேரம்லேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப், வேலை எல்லாமே இருக்குது. இப்போ பாருங்கள், டெப்டி சிஎம் சார் 1 crore கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. அது வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா வந்து இப்போ கேரம் வந்து இந்த மாதிரி லெவலுக்கு போனது வந்து டெப்டி சிஎம் சார் தான்